இருளிலிருந்து விடுதலை. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கின்றோம். கொலைசியர் 1:13. சிறப்பு நிகழ்வொன்றை நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் தன் மாணவர்களிடம் இருள் நிகழ்ந்திருக்கும் சூழலில் அதை எவ்வாறு விரட்டியடிப்பீர்கள் என கேள்வி ஒன்றை எழுப்பினார். கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளாத மாணவர்கள் தடியெடுத்து விரட்டி விடலாம், முரமெடுத்து துரத்தி விடலாம் என பல பதில்களை கூறினார்கள். ஆனால் ஒரு மாணவன் கூறிய பதிலை கேட்ட ஆசிரியர் வியந்து பாராட்டினார். என்னவென்றால், இருள் நிறைந்திருக்கும் இடத்தில் மெழுகு ஒன்றினை ஏற்றிவிட்டால் போதும், இருள் அகன்றுவிடும், வெளிச்சம் பிரகாசிக்கும் என்பது ஆகும். வாழும் உலகில் இருளின் பிடிகளை ஆக்கிரமித்திருக்கிறது. எப்படியெனில், தீயவனாகிய பிசாசு தந்திரம், ஏமாற்றுதல், பொய், மாய்மாலம், ஒடுக்குதல், உருவற்ற நிலை என பல தீமைகளை மானிட இதயங்களில் பதித்துள்ளான். ஆகவே இறை வெளிச்சத்தில் வெளிச்சம் காண வேண்டிய மானிட உள்ளங்களெல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில்தான் நானே உலகின் ஒளி என இயேசுநாதர் தன்னை முன்னிலைப்படுத்தினார். ஆனாலும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாகவே இருந்தது. யோவான் 3:19. இது மானிட வாழ்வை கரைபிடித்துக் கொண்டிருந்த சூழலில்தான் பவுலாரும் குலேசிய திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தில் ஒளியின் தன்மையை தெளிவுபடுத்தினார். அந்த ஒளி இயேசு கிறிஸ்து என்றும், அவரே இருளின் அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்தார் என்றும், அவரிலேதான் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்றும், ஆகவே ஒளியின் குணநலன்களால் நற்கனியுள்ள வாழ்வை வாழுங்கள் என அறிவுரை கூறுகின்றார். நமது வாழ்வின் பாதையில் நம்மோடுள்ள இருளின் தன்மைகள் நமது முன்னேற்றத்தை தடுக்கின்றன. அதோடு அவைகள் நமது வாழ்வில் அமைதியினை இழக்கச் செய்கின்றது. ஆகவே நம்மில் உள்ள இருளின் தன்மைகளை கண்டறிந்து ஒளியாக இயேசுவில் வளர்வோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசத்தோடு ஒளிர்ந்திடுவோம். ஜெபம். வாழ்வின் ஒளியாம் ஆண்டவரே, நாங்கள் பாவ இருளில் வாழ்ந்திடாமல் ஜீவ ஒளியாகிய உம்மை பின்தொடர எமக்கு துணை புரியும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.